வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலன்களை பற்றி தானுங்க. துல்லியமாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இந்த பிரபஞ்சம் அவங்களுக்குரிய திருத்தலம் அமைச்சிருக்கு. அந்த திருத்தலம் தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாம் தான் ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இஷ்ட தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த பிரபஞ்சம் கொடுத்த நம்ம நட்சத்திரத்துக்குரிய அந்த திருத்தலத்துக்கு கொடுக்கறது இல்லைங்க. அப்போது நம்மளுடைய நட்சத்திரத்துக்குரிய திருத்தலம் எந்த ஊரில், எந்த மாவட்டத்தில், எந்த இடத்துல இருக்குன்றதை பற்றியும் இந்த பதிவில் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்துடைய நாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அதுபோக திருவாதிரை நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம். எப்படி முழுமையான நட்சத்திரம் அப்படின்னா, ஒரு ராசியில் 4 பாதம் கொண்ட நட்சத்திரம் தான் முழுமையான நட்சத்திரமாக வரும். மிதுன ராசியில் தான் திருவாதிரை நட்சத்திரம் வருதுங்க. மிதுன ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் 2 பாதம் வரும். பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதம் வரும். அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் தான் புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமர் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. புனர்பூச நட்சத்திரத்தை 3 பாதம் தான் வரும். முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம். அந்த அடிப்படையில் மிதுன ராசியில் வரக்கூடிய முழுமையான நட்சத்திரம் சிவபெருமான் பிறந்த நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் தானுங்க. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்துடைய அதிபதி ராகு பகவானாக இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்துடைய அதிதேவதை சிவன். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் 90% ஒரு வீட்டில் தலைச்சம் பிள்ளையாக இருப்பாங்க. அண்ணனை கரை சேர்ப்பாங்க, அக்காவை கரை சேர்ப்பாங்க, தங்கையை கரை சேர்ப்பாங்க, தம்பியை கரை சேர்ப்பாங்க. சுயநலம் அப்படின்றது 0.5 அளவு கூட இருக்காது. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்ற ஆதங்கம் மனசுக்குள்ளார நிறைய இருக்கும். பெருசாக அப்பாவுடைய சப்போர்ட் இருக்காது, தாத்தானுடைய சப்போர்ட் இருக்காது, சொந்த பந்தத்துடைய சப்போர்ட் இருக்காது. தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு கையங்காலோட வெளியே வந்து தான் 4 காசு சம்பாரித்து சாதிப்பாங்க. பொதுவாக சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்கிறது தானங்க. ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. 100 பேர் சம்பாதிச்சா அதில் ஒருத்தர் தான் சாதிப்பாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சாதிக்க பிறந்தவங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் கையூனி டக்குன்னு மேலே ஏறிடுவாங்க. அதுபோக இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு படிப்பறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, 10 டிகிரி படித்தாலும் சரிங்க, 4 டிகிரி 5 டிகிரி 6 டிகிரி படித்தாலும் சரி, சுய தொழிலில் இருக்கக்கூடிய நாட்டம் ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு ஊரில் போய் செஞ்சாலும் சுய தொழில் செய்கிற நாட்டம் இருக்காது. மாதத்துக்கு 3 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, 4 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க அப்படின்னாலும் சுய தொழிலில் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அந்த 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற சம்பாதனையில் இருக்கிற திருப்தி அடுத்தவங்க கிட்ட வேலை செய்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை நண்பர்கள் விரும்ப மாட்டாங்க. கடன் பிரச்சனைன்றது அது கடைசி வரைக்கும் இருக்க தான் செய்யும். ஏன்னா பொதுவாகவே இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தானாக வர்றதோ இல்லை டக்கு டக்குன்னு வர்றதோ அதிர்ஷ்டம்ன்றது ரொம்ப கம்மிங்க. தானாக கையை ஊனி, முதலே சொன்னனுங்களே, தானாக கையை ஊனி கல்யாணத்திலிருந்து பிள்ளைகளுக்கு காது குத்துலேருந்து வீடு வாசல் கட்டுறதுலேருந்து வண்டி வாகனம் வாங்குறதுலேருந்து எல்லாமே தன்னுடைய சுய உழைப்பு. உங்கள் வீட்டில் நீங்கள் கூட்டி பெருக்கிற குப்பையிலிருந்து உங்களுடைய பணம் இருக்குங்க. உங்களுடைய பணத்தால் தான் அந்த குப்பை கூட கிடக்கும். சரியா? இது திருவாதிரை நட்சத்திரத்துடைய மிகப்பெரிய ஒரு குணமே அது தானுங்க. சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். பூர்வீகம் செட் ஆகுமா? செட் ஆகாது. தனித்து வருவாங்க, 4 காசு சம்பாதிப்பாங்க, சாதிப்பாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும்னா வாழ்க்கை பலன்கள் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லலாம். அதுக்கு நேரம் பத்தாது. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் தான் ஒரு கண்டென்ட்டு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் எல்லா நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள் கொடுக்குறேன் இதில். அதுபோக அந்த திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது. நம்பணும்னா நிறைய பேரை நம்பலாம். ஏன்னா கறந்ததெல்லாம் பால், வெளுத்ததெல்லாம் தண்ணி நினைக்கக்கூடிய குணம்தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. சூதுவாது இருக்காது, கள்ளங்கப்படம் இருக்காது, நிறைய சொல்லலாம். அதுபோக படிப்பறிவு அப்படின்றத விட பகுத்தறிவு தான் அதிகமாக இருக்கும். 10வது தான் படிச்சிருப்பாங்க,
அவங்களுக்கு கீழே அந்த 10வது படித்தவருக்கு கீழே 2 டிகிரி படித்தவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய இடத்துல இருக்கிற நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை திருமணம் செய்யக்கூடாது. அதுபோக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணக்கூடாது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணக்கூடாது. சரிங்களா? இது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே நட்சத்திரத்தில் உள்ளவங்களை திருமணம் பண்ணாலும் உங்களுக்கு சங்கடம்தான். சுவாதி நட்சத்திரத்தில் உள்ளவங்களை திருமணம் பண்ணாலும் சங்கடம்தான். சதயம் நட்சத்திரத்தில் உள்ளவங்களை திருமணம் பண்ணாலும் சங்கடம்தான். சார், சங்கடம் சொல்கிறீங்க, எப்படி சார், எந்த வகையில் சங்கடம் இருக்கும் அப்படின்னா, ஜோதிட சாஸ்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ரஜ்ஜு பொருத்தமே இல்லாத ஒரு நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் அமைச்சா மாங்கல்ய விருத்தி இல்லைன்னு அர்த்தம். அதுபோக திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா மிதுன ராசி. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி நண்பர்களுக்கு எந்த ராசியால் பாதகம் ஏற்படும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடகராசி, செகண்டு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி. இந்த 3 ராசியால் 100% பெரிய லெவலில் சிக்கல் அனுபவிப்பீங்க. கடகராசி, விருச்சிக ராசி, மகர ராசி. நான் என்ன செய்யலாம்னு இருக்கேன், இப்போ நட்சத்திர பலன்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேனுங்க. நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதையை பற்றி சொல்கிறேன், நட்சத்திரத்துடைய கிரகத்தை பற்றியும் சொல்கிறேனுங்க, கோவிலை பற்றியும் சொல்கிறேன். இப்போ இந்த ராசிக்கு மட்டும் எந்த ராசிக்கு யார் ஆவாங்க ஆக மாட்டாங்கன்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துட்றேன். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வாகனத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு பைக்குக்கு 3 பைக் இருக்கும், ஒரு காருக்கு 2 கார் இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க உங்களுடைய உழைப்பாக தான் இருக்கும். ஒன்று அது பார்த்துக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தால் மோட்சம்? மோட்சம்ன்றது தவறான வார்த்தை நினச்சிக்காதீங்க. இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஜென்மம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த பிறவியில் ஒரு முறையாவது அந்த திருத்தலத்துக்கு போக வேண்டிய ஒரு திருத்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரே இடம்தான், ஏன் இந்தியாவிலேயே ஒரே இடம் தானுங்க. அந்த ஊர் பேர் சொன்னால் கூட உங்களுக்கு புதுமையாக இருக்கும். அதிராம்பட்டினம் அப்படின்ட்டு. அதிராம்பட்டினம் அப்படின்னா அதிராம்பட்டினம் எந்த ஊரில் இருக்குது அப்படின்றதே நமக்கு யோசனையாக இருக்கும். தஞ்சாவூர்லேருந்து 70 கிலோமீட்டரில் நமக்கு பட்டுக்கோட்டை இருக்கும். அப்போ அது பட்டுக்கோட்டை மாவட்டம்தான். பட்டுக்கோட்டையிலிருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 12 கிலோமீட்டரில் தான் இந்த அதிராம்பட்டினம் இருக்குது. பட்டுக்கோட்டையிலிருந்து 12 கிலோமீட்டரில் அதிராம்பட்டினம். அந்த அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அபய வரதீஸ்வரர் தான் உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான திருத்தலம். அதுதான் ஐயா நம்மளுடைய குலதெய்வம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் விருப்ப கடவுள் ஒன்று இருக்கும். இப்போ என்னுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா பெருமாள். நாங்கள் நாமம் போடுறவங்க. ஆனால் எனக்கு விருப்ப சாமின்னு கேட்டிங்கன்னா முருகர். வருஷத்தில் 2 முறை அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வருவேன். அப்போது விருப்ப கடவுள் வேறு, நம்மளுடைய இஷ்ட தெய்வம்ன்றது வேறு. நம்மளுடைய நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் எங்கே இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, அந்த திருத்தலத்துக்கு அந்த ஊருக்கு ஒரு முறையாவது நம்ம அந்த மண்ணை மிதித்து வந்துடணும். இந்த விஷயம் கூட இப்போ நான் சொல்கிறேன்னா, முன் ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த திருத்தலத்துக்கு உங்களால் போக முடியும். பைக் இருக்குது, கார் இருக்குது, பஸ் வசதி இருக்குது, ட்ரெயின் வசதி இருக்குது, எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு பிராப்தம்னு ஒன்று இருந்தால் தான் இந்த திருத்தலத்துக்கு உங்களால் போக முடியும். தஞ்சாவூர்லேருந்து 70 கிலோமீட்ரு, பட்டுக்கோட்டையிலிருந்து சுமார் ஒரு 12 கிலோமீட்டரில் தான் இந்த அதிராம்பட்டினம் இருக்குது. அந்த அதிராம்பட்டினத்தில் தான் அபய வரதீஸ்வரர் அப்படின்ற திருத்தலம் இருக்குது. அந்த அபய வரதீஸ்வரர் திருத்தலம் தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய
நட்சத்திரக்குரிய ஒரு திருத்தலம் அதுதானங்க. யாருக்கிட்டையாவது கேட்டு பாருங்கள். இல்லையா, நீங்கள் கூகுளில் போட்டால் கூட இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே கூகுளில் போட்டால் வருது இல்லைங்களா, அப்படி கூட உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த திருத்தலத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். நிச்சயமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஏற்கனவே இந்த கோவில் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொன்னாலும், ஏற்கனவே எனக்கு இந்த கோயில் தெரியும் அப்படின்னு நினச்சாலும் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.